கேட்டு நான் சிறுமில் தாழ்பணிந்தே. தலைவா உம்மை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே. வரமே உம்மை கேட்டு நான் சிறுமில் தாழ்பணிந்தே. அது பகல் போல் மனம் பரப்பும். பகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரப்பும். நிலையாய் உனை நினைத்தார் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய் உயர்வடைவேன். உடை வணங்க என் தலைமே கரம் குவித்தே. வரமே உரை கேட்டு நான் சிறுமில் தாழ்பணிந்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்பார்ந்த இறை மக்களே, இன்று நற்செய்தி வாசகத்தில் சக்கேயு இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு அழைக்கின்றார். எரிகோ நகர் வழியாக நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு அழைக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு பலமுறை நம் மத்தியில் வருகின்றார். ஆனால் நாம் அவரை நம் அகம் அழைக்கின்றோமா? அப்படி அழைத்தோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு மீட்பு உண்டு. இயேசு இன்றைய நற்செய்தி வாசகர் சொல்கின்றார், இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. இயேசுவை நாம் ஆத்மாத்மமாக அழைக்கும் பொழுது அவர் நம்மிடம் வருவார். அப்படி நம்மிடம் வரும் இயேசு நமக்கு மீட்பு தர தயாராக இருக்கின்றார். அத்தகைய இயேசுவை நம்முடைய உள்ளத்திற்கு அகமென்னும் ஆலயத்திற்குள் அழைக்க நாம் இத்திருப்பலியில் தொடர்ந்து வேண்டுவோம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன. அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் கண்டிப்பாக இயேசு நமக்கு விடுதலை அளிப்பார். இந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து இறைவனை வேண்டுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவம் வேண்டி ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே ஆண்டவரே ஆண்டவரே உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே படைத்தோர்க்கு அமைதி ஆகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இடையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறி தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகில் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குமே. உலகில் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வி. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவர்களாகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை நாடி வரவும் எங்களுக்கு அருள் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். யாராவது எனக்கு குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெழுப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 6, 14 முதல் 22 முடிய. யோவான் என்னும் எனக்கு ஆண்டவர் கூறியது, சர்தையில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது. கடவுளுடைய 7 ஆவிகளையும் 7 விண்மீன்களையும்
கொண்டிருப்பவர் கூறுவது இதுவே, உன் செயல்களை நான் அறிவேன். நீ பேரளவில்தான் உயிரோடு இருக்கிறாய், உண்மையில் இறந்து விட்டாய். எனவே விழிப்பாயிரு, உன்னில் எஞ்சி இருப்பதை உறுதிப்படுத்து, அது இருக்கும் தருவாயில் உள்ளது. என் கடவுளின் திருமுன் உன் செயல்களை நிறைவேற்றவையாயிருக்க கண்டேன். நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள், அவற்றை கடைபிடி, மனம் மாறு. நீ விழிப்பாயிரு, இல்லையே நான் திருடனைப் போல் வருவேன். நான் எந்த நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அறியாய். ஆயினும் தங்கள் ஆடைகளை கடைப்பிடித்து கொள்ளாத சிலர் சர்தையில் உள்ள அவர்களை வெண்ணாடை அணிந்து என்னுடன் நடந்து வருவார்கள். அவர்கள் அதற்கு தகுதி பெற்றவர்களே. வெற்றி பெற்றவர் இவ்வாறு வெண்ணாடை அணிவிக்க பெறுவர். வாழ்வின் நூலிலிருந்து அவர்களின் பெயர்களை நீக்கிவிட மாட்டேன். மாறாக என் தந்தை முன்னிலையிலும் அவருடைய வானதூதர்கள் முன்னிலையிலும் அவர்களின் பெயர்களை அறிக்கையிடுவேன். கேட்க செவியுள்ளோர் உடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். இலவோதிக்காவில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது. ஆமன் எனப்படுவரும் நம்பிக்கைக்குரிய உண்மையான சாட்சியும் கடவுளது படிப்பின் தொடக்கமும் ஆனவர் கூறுவது இதுவே, உன் செயல்களை நான் அறிவேன். நீ குளிர்ச்சியாகவும் இல்லை, சூடாகவும் இல்லை. குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எத்தனை நலமாய் இருந்திருக்கும். இவ்வாறு நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருப்பதால் நான் வாயிலின்றி உன்னை கக்கி விடுவேன். எனக்கு செல்வம் உண்டு, வளமே உண்டு, ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக் கொள்கிறாய். ஆனால் நீ இழிந்த இறக்கத்தக்க வறுவை பார்வையற்ற ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை. ஆகவே நீ செல்வம் பெறும் பொருட்டு புடம்போட்ட பொன்னையும் ஆடையின் வெட்கி நீக்கும் உன் நிலையை பிறர் காணாதபடி அணிந்து கொள்ள வெண்ணாடையையும், நீ பார்வை பெறும் பொருட்டு உன் கண்களில் தடவிக்கொள்ள மருந்தையும் என்னிடமிருந்து விலைக்கு வாங்கி கொள்ளுமாறு உனக்கு அறிவுரை வழங்குகிறேன். நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கடிந்து தண்டித்து திருத்துகிறேன். ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனம் மாறு. இதோ நான் கதவு அறையில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன். அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீட்டிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீட்டிற்கும் உரிமை அளிப்பேன். கேட்க செவியுடையோர் திருச்சபைக்கு தூயாவியார் கூறுவதை கேட்கட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வார்த்தை. பாடலின் 228. வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய். வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய். வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய். வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய். வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய். என் வாழ்வே என் வழியே என் உயிரே வாழ்வின் உணர்வே, நீ இன்றி வாழ்வேதையா, உன் அருளின்றி அசைவேதையா. வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய். வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய். மந்திரமாய் இசைக்கிடவே நான் மறந்தேன்.
சுவாசமாய் என்னுள்ளே நீ வந்தாய், பாசமாய் என்றும் நீ எனில் நின்றாய். உன்னை பிரியாமல் நான் வாழ்வேன், உந்தன் திருநெஞ்சில் நான் அயர்வேன். உன் பாத சுவடில் என் பாதம் பதிப்பே, உன்னோடு நான் வாழுவேன். என் வாழ்வின் பொருள் காணவே வாழ நினைக்கிறேன். வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன். வரங்கள் தாராய், வாழ நினைக்கிறேன். வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன். வரங்கள் தாராய். அலையோரம் காத்திருந்தாய், உணவேந்தி உறங்காமல் விழித்திருந்தாய். என் படகில் என்னை அறிய அயர்ந்திருந்தாய், அதை அறிய ஆழியில் அவிழ்ந்திருந்தே. உன்னை அறியாமல் நான் வாழ்ந்தேன், உன்னை தெரியாமல் நான் அலைந்தேன். வழிவாதை முழுதும் என் முன்னால் நடந்து எனக்காக காத்திருந்தாய். தாயாக என் தெய்வமே, வாழ நினைக்கிறேன். வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன். வரங்கள் தாராய், வாழ நினைக்கிறேன். வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன். வரங்கள் தாராய். என் வாழ்வே, என் வழியே, என் உயிரே, வாழ்வின் உணர்வே, நீ இன்றி வாழ்வேதையா, உன் அருளின்றி அசைவேதையா. வாழ நினைக்கிறேன். வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன். வரங்கள் தாராய், வாழ நினைக்கிறேன். வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன். வரங்கள் தாராய். கடவுள் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. பிரிவு 19, இறை வார்த்தைகள் 1 தொடக்கம் 10 முடிய. லூக்கா 19, இறை வார்த்தைகள் 1 தொடக்கம் 10 முடிய. இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாய் இருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியே தான் வர இருந்தார். இயேசு அந்த இடத்துக்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்கப் போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று. ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இது நாம் சக்கேயுவை குறித்த நற்செய்தியை வாசிக்க கேட்டிருக்கிறோம். சக்கேயுவை குறித்த நற்செய்தி நீங்கள் நிறைய முறை நீங்கள் உங்களுடைய வீடுகளில் வாசித்திருப்பீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை இந்த சக்கேயுவனுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன? லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 9வது வார்த்தை. நான் சொல்ல திருப்பி சொல்லுங்கள். என்ன சொல்லுவீங்களா? இன்று என் வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. இழந்து போனதை தேடி மீட்கவே ஆண்டவர் வந்திருக்கிறார். திருப்பி சொல்லுங்கள். இன்று என் வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று. இழந்து போனதை தேடி மீட்கவே ஆண்டவர் வந்திருக்கிறார். இன்று உங்கள் வீட்டுக்கு மீட்பு உண்டாயிருக்கு. ஏனெனில் உங்களை தேடி ஆண்டவர் வந்திருக்கிறார். இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதோட மகிழ்ச்சிக்குரிய காரியம் நம்முடைய வீட்டில் எதுவுமே இருக்க முடியாது. நம்ம வீட்டை தேடி ஆண்டவரே வந்திருக்கிறார் என்றால் அது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் வரவேற்க நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? ஆண்டவர் வரவேற்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா? சத்தம் பத்தாது. ஆண்டவர் வரவேற்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா? தயாராக இருங்க. என்ன ரைட். இப்போ சக்கேயு மாதிரி நீங்கள் இருக்கணும். சக்கேயு மாதிரி குட்டையாக இல்லை, சக்கேயு மாதிரி நீங்கள் இருக்க வேண்டும். இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இந்த வார்த்தையை நாம் நிறைய முறை வாசித்திருக்கிறோம். சக்கேயுனுடைய வாழ்க்கை விவிலியத்திலே கொடுக்கப்பட்டிருக்கூடிய எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாய் அமைந்திருக்கிறது. சக்கே என்று சொல்லப்படக்கூடிய மனிதர், சக்கே என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதரை குறித்து இந்த லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் தொடக்கம் ஒரு தொடக்க நிகழ்வை கொடுக்கிறது, ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறது. அந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதனாய் இருந்தான் என்று சொல்லி லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 2வது வார்த்தை 1லேருந்தே வாசிங்க.
இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கே என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அங்கேயு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். அவர் வரி தண்டுபவருக்கு யாரு? தலைவர் என்று முதலாவதாக சக்கேவை பற்றி விவிலியத்தினுடைய வார்த்தைகள் சொல்லுகிறது. இயேசு எரிகோவுக்கு வந்து அந்நகர் வழியே போய் கொண்டிருந்தார். இந்த சக்கேயும் எரிகோவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். முதலாவதாக அந்த மனிதனை குறித்து என்ன வார்த்தை சொல்லுகிறது? அவர் செல்வர், அவர் வரி தண்டுபவருக்கு தலைவர். அவர் செல்வர், அவர் தலைவர் என்று சொல்லுகிறது. ஒரு மனிதன் எரிகோ என்று சொல்லப்படக்கூடிய நகரிலே வாழ்கிறான். அவன் செல்வராக இருக்கிறான். அவன் வரி தண்டக்கூடிய மனிதர்களுக்கு தலைவராக இருக்கிறான். எரிகோவில் நிறைய மனிதர்கள் இருந்தார்கள். ஆனால் விவிலியம் யாரை பற்றி மட்டும் பேசுகிறது? யாரை பற்றி மட்டும் பேசுகிறது? சக்கேவை பற்றி மட்டும் பேசுகிறது. அதுக்கடுத்து தொடர்ந்து வாசிங்க. இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். அவர் யார் என்று இயேசுவை அவர் யார் என்று பார்க்க இந்த சக்கே என்று சொல்லப்படக்கூடிய மனிதர் விரும்பினார். அதுக்கடுத்து மக்கள் திரளாய் கூடி இருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாய் இருந்தார். சக்கேயை பற்றி சொல்லப்படக்கூடிய இரண்டாவது காரியத்தை பாருங்க. முதல் காரியம், அவர் செல்வர், அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இரண்டாவது காரியம் மிக அழகாக சொல்லுகிறது, இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார் என்று சொல்லப்படக்கூடியது முதலாவதாக சக்கேயினுடைய வாழ்விலே வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. அந்த ஊரில் நிறைய மனிதர்கள் இருந்தார்கள். எல்லோரும் ஆண்டவரை பார்க்க விரும்பி இருப்பார்கள். சக்கேயும் ஆண்டவரை பார்க்க விரும்பினார். எல்லோரும் பார்த்த பார்வையை பற்றி விவிலியம் பேசவில்லை. சக்கேயு எப்படி பார்த்தான் என்பதைத்தான் விவிலியம் இங்கே பேசுகிறது. நிறைய மனிதர்கள் இருந்தாலும் கூட, நிறைய மனிதர்கள் ஆண்டவரை பார்க்க வந்திருந்தாலும் கூட, சக்கேயு பார்த்த பார்வைதான் விவிலியத்தில் இடம் பெறுகிறது. வேற எந்த மனிதனுடைய பார்வையும் விவிலியத்தில் இடம் பெறவில்லை என்பதை முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக சொல்லுகிறது, அந்த மனிதன் பார்க்க விரும்பினான், ஆனால் அந்த மனிதனோ குட்டையாக இருந்தான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவன் பார்க்க விரும்புகிறான், ஆனால் அவனிடம் பார்க்க வேண்டிய உயரம் இல்லை. ஏனெனில் அவன் குட்டையாக இருந்தான். அவன் இருப்பது குட்டை, ஆனால் அவன் பார்க்க விரும்புவது ஆண்டவர். அவன் செல்வந்தன், ஆனால் அவன் பார்க்க விரும்புவது ஆண்டவரை. அவன் வரி தண்டுவோருக்கு தலைவன், ஆனால் அவன் பார்க்க விரும்புவது யாரை? ஆண்டவரை. இங்கேதான் சக்கேயினுடைய வாழ்க்கையின் வித்தியாசம் வருகிறது. அவன் தலைவனாக இருந்தான். அவன் யாருக்கு தலைவன்? வரி தண்டுவோர்களுக்கு தலைவன். அவன் வரி தண்டுவோர்களுக்கு தலைவனாக இருந்ததால் அவன் செல்வனாக இருந்தான். ஆனால் அவன் குட்டையாக இருந்தான். அவன் செல்வனாக இருந்தாலும் கூட, அவன் வரி தண்டுவோர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தாலும் கூட, அவன் குட்டையாக இருந்ததால் அவன் ஆண்டவரை பார்க்க விரும்பவில்லை. அந்த எரிகோ நகரில் இருந்த எல்லா மனிதர்களும் ஆண்டவரை பார்க்க வந்திருந்தாலும் கூட, அங்கிருந்த எல்லா மனிதர்களும் சக்கேயை மதிக்கவில்லை. இதுதான் சக்கேயினுடைய வாழ்விலே முதலாவதாக வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. அவன் செல்வந்தன், அவன் வரி தண்டுவோருக்கு தலைவன், அவன் ஆண்டவரை பார்க்க விரும்பினான். ஆனால் மற்ற மனிதர்கள் யாரும் சக்கேயை பார்க்கவே விரும்பவில்லை. மற்ற மனிதர்கள் யாரும் சக்கேயை வந்து முன்னிடத்தில் நிற்பதை நிச்சயமாக விரும்பவில்லை. அதனால்தான் அவனுடைய உயரத்தை பற்றி முதலாவதாக பேசப்படுகிறது. அவன் குட்டையா இருந்தான் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தை. இந்த குட்டையா என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைக்குள்ளே நிறைய அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது. அந்த மனிதன் பார்க்க விரும்பினாலும் மற்ற மனிதர்கள் அவன் ஆண்டவரை பார்ப்பதை அவர்கள் விரும்பவில்லை. அப்போ மற்ற மனிதர்களெல்லாம் என்ன நினைத்தார்கள்? இவன் ஒரு பாவி, இவன் வரி தண்டுவோருக்கு தலைவர், இவனுக்கு எவ்வளோ சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்?
எவ்வளவு சொத்து இருந்தாலும் ஆண்டவர் அவனை பார்க்க மாட்டார். அவன் ஆண்டவரை பார்க்க விரும்பினாலும் நாங்கள் அவனை பார்ப்பதற்கு என்ன செய்ய மாட்டோம்? விடமாட்டோம். ஆண்டவரும் பார்க்க மாட்டார், நாங்களும் அவன் பார்ப்பதற்கு என்ன செய்ய மாட்டோம்? விடமாட்டோம். இதுதான் சக்கையினுடைய வாழ்க்கையினுடைய முதலாவது நிலை. அதைத்தான் இன்றைய விவிலியத்தினுடைய வார்த்தைகள் மிக தெளிவாக சொல்லுகிறது. அவன் குட்டையாய் இருந்தான். அதுக்கு அடுத்த பத்தியா வாசிங்க. அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டார் என்று இயேசு அவ்வழியேதான் வர இருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டார் என்று விவிலியத்தினுடைய வார்த்தை சொல்லுகிறது. நீ வார்த்தை நல்ல கவனிங்க. அவர் பின்ன ஓடலை. அவர் எங்கே ஓடினாராம்? எங்கே ஓடினாரு? முன்னே ஓடிப்போய் ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டார். நான் என்ன நினைக்கிறேன், கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்துக்கு மத்தியில் ஆண்டவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்னா பின்ன போய் நிற்கலாம். அந்த மனுஷன் பின்ன போய் நிற்கல. நீ என்னைய பார்க்கக்கூடாது நீ நினைக்கிற, நான் உனக்கெல்லாம் முன்ன போய் நினைக்கிறதேடா. அந்த மனுஷன் முன்ன ஓடி போயிடுறாரு. முன்ன ஓடி போய் நீ எல்லாம் பாதையில் நிற்க, நான் மரத்தில் ஏறிக்கிட்டேன்டா. இப்போ பாருங்க, இதுதான் சக்கையினுடைய வாழ்வில் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. நீ எல்லாம் பார்க்க நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, நான் உங்களுக்கெல்லாம் முன்னால் போய் நின்றுக்கிடுவேன். நீங்களாம் தரையில் நின்று ஆண்டவரை பார்க்கிய, நான் மேலே போய் நின்று யாரை பார்க்க போகிறேன்? ஆண்டவரை பார்க்க போகிறேன். ஆண்டவர் அந்த வழியை வந்து கொண்டிருக்கிறார். அதுக்கடுத்து ஆண்டவருடைய வார்த்தைகள் இப்படி சொல்லுகிறது. வாசிங்க. இயேசு அந்த இடத்துக்கு வந்தவுடன் அண்ணார்ந்து பார்த்து அவரிடம் சக்கேயு விரைவாய் இறங்கிவார். இதுதான் சக்கே என்ன பண்ணா, அந்த கூட்டத்துக்கு முன்னால ஓடி போய் காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டான். அந்த மனிதன் குட்டையானவன், ஆனால் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய அவனுடைய எண்ணம் மிக மிக உயர்வானது. அந்த மனிதன் எல்லோராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட மனிதன். அவன் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக அவன் என்ன செய்கிறான்? நீங்கள் எல்லோரும் என்னை வெறுத்து ஒதுக்கினாலும் நான் உங்களுக்கெல்லாம் முன்பாய் ஓடிப்போய், நீங்கள் என்ன தரையில் பார்க்கக்கூடாது அப்படிங்க நினச்சின்னா, நான் மேலே போய் மரத்தில் உட்கார்ந்து ஒளிஞ்சிக்கிட்டாவது என்ன செய்வேன்? ஆண்டவரை பார்த்துருவேன். உங்களுக்கெல்லாம் முன்னாலே நான் என்ன செய்வேன்? ஆண்டவரை பார்த்துருடுவேன். ஆண்டவர் அந்த வழியே வந்தார். அண்ணார்ந்து பார்த்து சக்கையுவே விரைவாய் இறங்கி வாரும். சக்கையுவே விரைவாய் இறங்கி வாரும். நீங்கள் பாருங்க, அந்த மனிதன் குட்டையாக இருந்தான், காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டான். ஆண்டவருடைய பார்வை அந்த மனிதன் மீது விழுகிறது. ஆண்டவர் வருகிற வழியிலே நிறைய மனிதர்கள் இருந்தாலும் கூட எல்லா மனிதர்களையும் ஆண்டவர் பார்த்தார். ஆனால் ஆண்டவருடைய பார்வை சக்கேயின் மீது தான் விழுந்தது. ஆண்டவர் உற்று நோக்கியது அந்த தெருவில் இருந்த மனிதர்களை அல்ல, ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று வந்திருந்த மனிதர்களை அல்ல. ஆனால் ஆண்டவர் அண்ணார்ந்து பார்த்தது சக்கையை வைத்தான். மற்ற மனிதர்களை அவர் பார்த்தார், ஆனால் அண்ணார்ந்து யாரையும் என்ன செய்யவில்லை? பார்க்கவில்லை. மற்ற மனிதர்களை எல்லாம் ஆண்டவர் பார்த்தார், ஆனால் எந்த மனிதனையும் ஆண்டவர் உற்று நோக்கவில்லை. இந்த மனிதனைத்தான் ஆண்டவர் அண்ணார்ந்து பார்த்தார். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அதுக்கு அடுத்தபடியாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, விரைவாய் இறங்கி வாரும், இன்று நான் உன்னுடைய இல்லத்தில் தங்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அந்த மனிதன், ஆண்டவரே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டானா? கூப்பிடலை. ஆண்டவரே அவராகவே சொல்லுகிறார், நீ இறங்கி வா, இன்னைக்கு உன் வீட்டில் தான் நான் என்ன செய்ய வேண்டும்? தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? நிறைய மனிதர்கள் வந்திருக்கிறார்கள் என்னை பார்ப்பதற்காக, ஆனால் உன்னுடைய எண்ணம் தான் உன்னை என் முன்னால் உயர்வானவனாக மாற்றியிருக்கிறது. மற்றவர்களெல்லாம் உயரத்திலே உயர்வானவர்களாக இருந்தார்கள்.
நீ உயரத்திலே தாழ்வானவனாய் இருந்தாய், ஆனால் எண்ணத்திலே நீ இன்றைக்கு உயர்ந்த மனிதனாய் என் முன்னே இருக்கிறாய். ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய அவனுடைய எண்ணம், அவனுடைய விருப்பம் மற்ற எல்லா மனிதர்களையும் விட அவனை முதலாவதாக உயர்ந்த மனிதனாய் மாற்றியது. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமக்கு செல்வங்கள் இருக்கும், நாம் இந்த ஊரில் தலைவர்களாக இருக்கலாம், நாம் இந்த இடத்திலே ஆண்டவரை தேடி வந்திருக்கலாம். அல்ல, ஆண்டவரை தேடி வருகிற பொழுது நமக்கு இருக்கக்கூடிய எண்ணத்தை, நம்முடைய மனதை ஆண்டவர் முதலாவதாக உற்று நோக்குகிறார். ஆண்டவர் நீங்கள் ஆண்டவரை தேடி வருகிற பொழுது உங்களுடைய எண்ணங்கள், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவரால் உற்று நோக்கப்படுகிறது, ஆண்டவரால் அண்ணார்ந்து பார்க்கப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் இந்த உலகிலே எந்த மனிதரும் வெறுக்கப்பட்டவர் அல்ல ஆண்டவருடைய பார்வையில். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் உற்று நோக்குகிறார், ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அண்ணார்ந்து பார்க்கிறார். ஏனெனில் ஆண்டவர் அவரை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுடைய எண்ணங்களை முதலாவதாக அறிந்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி நீங்கள் முதலாவதாக வருகிற பொழுது அன்புக்குரியவர்களே, உங்களுடைய உள்ளம் உயர்ந்திருக்கட்டும். ஆண்டவரை நோக்கி நீங்கள் வருகிற பொழுது நீங்கள் உயர்வான காரியங்களை ஆண்டவரிடம் கேட்பதற்காக ஆலயத்துக்கு வாருங்கள். ஏனெனில் உங்களுடைய எண்ணங்களை ஆண்டவர் முதலாவதாய் அறிந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அதுக்கு அடுத்தபடியாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்க. அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும் பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர், பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று சொல்லி எல்லோருமே என்ன செய்கிறார்கள்? முணுமுணுக்கிறார்கள். அந்த வார்த்தையை பாருங்க, அவர் பாவியிடம் தங்க போயிருக்கிறாரு, நாங்கள் யாரும் என்ன செய்யலை, போகலை. அப்போ எல்லாரும் என்ன நினச்சாங்க? நாங்கள்லாம் உத்தமங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அங்கே அந்த இடத்துல ஆண்டவருடைய பார்வையிலே சக்கேயு உத்தமமான மனிதனாய் மாறிப்போனான். அவனை பாவி என்று சொன்னவர்கள் எல்லாம் ஒதுங்கி விட்டார்கள். தன்னை பாவி என்று ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த மனிதன் உத்தமமான மனிதனாய் இன்றைக்கு மாறிப்போனான். அதுக்கடுத்து வசிங்க. சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன். ஆண்டவருடைய பார்வையிலே எது சக்கேயுவை உத்தமமான மனிதனாய் மாற்றியது? மற்றவர்களுக்கெல்லாம் சக்கேயு பாவி, ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அவன் உத்தமமான மனிதனாய் மாறிப்போனான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் என் உடைமைகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய் குற்றம் சுமத்தி எதையாவது நான் கவர்ந்திருந்தால் அதை நான் 4 மடங்காக என்ன செய்கிறேன்? திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவன் மனமாற்றம் பெற்ற மனிதனாய் மாறினான். தன்னுடைய மனதை ஆண்டவருடைய பாதைகளிலே திருப்பி கொண்டான். அவனுடைய மனது ஆண்டவருடைய பாதையிலே திரும்பியதால் ஆண்டவருடைய வார்த்தை மிக அழகாக சொல்லுகிறது. அதுக்கடுத்து அவரை நோக்கி இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாமும் முதலாவதாக நம்முடைய எண்ணங்களை உயர்வானதாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை நாம் பார்க்க வருகிற பொழுது முதலாவதாக உயர்வான காரியங்களை குறித்து ஆண்டவரிடம் நீங்கள் உரையாடுங்கள், பேசுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் உங்களுடைய மனதை ஆண்டவரிடம் கொடுங்கள். நாம் எந்த நிலையில் இருக்கலாம், நம்முடைய நிலையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதை நீங்கள் ஆண்டவரிடம் மறைக்காதீர்கள். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடமும் எதிர்பார்க்கிறார். சக்கேயு என்ன சொல்லுகிறான்? நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன், நான் பொய் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் அதையும் நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். இன்று உன்னுடைய இல்லத்துக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய பார்வையில் நாமும் உயர்வானவர்கள் தான். நம்முடைய எண்ணங்கள் உயர்ந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய பார்வையிலே நாமும் மீட்பு பெற்ற பிள்ளைகள் தான். ஏனில் ஆண்டவர் நமக்கு எல்லோருக்குமே மீட்பை கொடுத்திருக்கிறார். அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனில்
நாம் இந்த உலகில் பாவியாக இருந்தாலும் கூட நாம் நம்முடைய நிலையை ஆண்டவர் முன்பு மறைக்கக்கூடாது. நாம் இந்த உலகிலே மனிதர்களுக்கு மறைந்து வாழ்ந்து விடலாம், ஆனால் கடவுளுக்கு மறைக்க முடியாது. இன்றைக்கி நாம் பல நேரங்களில் மீட்பு பெறாமல் ஆண்டவர் நாம் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை பெறாமல் இருப்பதற்கு காரணம் பல நேரங்களில் நாம் நம்முடைய தவறுகளை, குற்றங்களை, குறைகளை பல நேரங்களில் நாம் ஆண்டவர் மறைப்பது கூட ஒருவேளை காரணமாக இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய மனதை முதலாவதாக ஆண்டவரிடமிருந்து நாம் உயர்ந்த நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற பொழுது உங்களுடைய மனதை ஆண்டவரிடம் கொடுங்கள். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறையான காரியங்கள், உங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் நம்முடைய வீட்டுக்கு மீட்பை தருவதற்கு ஏதுவாக இருப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் நீங்கள் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்க. அதை ஆண்டவர் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார். அது ஒருவேளை தடையாக இருந்தால் ஆண்டவர் தரக்கூடிய மீட்பு, நாம் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நம்ம தேடி வருவதற்கு தடையாக இருந்தால் அதை நீங்கள் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக இந்த உலகிலே நமக்கு மீட்பை தரக்கூடியதாக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். நாம் எதை இழந்து போயிருந்தாலும் அதை ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உயர்வான எண்ணங்களோடு ஆண்டவரை தேடுங்க. உங்களுடைய மனதில் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருவதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் சக்கையை போல நீங்கள் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுடைய இல்லத்தையும் இன்று முதல் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். உங்களை குறையின்றி ஆண்டவர் வழிநடத்துவார். ஆண்டவருடைய நாமம் வாழ்த்து பெறுவதாக. ஆமென். பாடல் எண் 304 வந்தோம் தந்திடவே. வந்தோம் தந்திடவே, தந்தால் ஏற்றிடுவார். என் வாழ்வை உமக்கு பலியாய் தந்தோம், அன்பார் ஏற்றிடுவார். வந்தோம் தந்திடவே, இறைவா எந்தன் உள்ளம் என்றும் உன்னை தேடுதே. இறைவா எந்தன் உள்ளம் என்றும் உன்னை தேடுதே. உன்னில் இணைந்து உயர்வு பெறவே விரைந்து நாடுதே. உன்னாம ஓங்க என்னாளு வாழ்ந்து இறைவா உன்னோடு இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம்மை திருக்கையின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் கையில் பணியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, புனித அந்தோனியாரின் விழாவில் நாங்கள் உளம் கணிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த எங்களுக்கு அருள் செய்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம்
எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாரை நினைவுகூரும் இந்நன்னாளில் உமது திரு அவையை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் எங்களை பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திலரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும்
கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரையும் திரு அவையில் அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேல் உயிர் பெற்றெழுவோம் என்ற எதிர்நோக்கோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் ஆண்டவரே நீர் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான மாட்சி மிகுந்த எங்கள் அன்னை மரியாள், அவருடைய கணவரான தூய் யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவளிலே மக்கு வந்தவராயிருந்தோர் மாட்சிமிகு மறைசாட்சிய எங்கள் பாதுகாவலர் கோடியற்பதர் புனித அந்தோணியார் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வே தோழமைகளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தூய படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் அருளும் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவரின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேலே இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேலே இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். இங்கு வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி நான் நலமடையும். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக பிரியமானவர்களே, தங்களை முழுமையாக தயார் செய்திருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த திவ்ய நற்கருணை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாடலின் 353, இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா. இதை என் நினைவா செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா. இதை என் நினைவா செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா. குருதி அருந்தி இருந்த மாட்டாயா, என் குருதி அருந்தி இருந்த மாட்டாயா. நீ என்னை போல வாழ மாட்டாயா, நீ என்னை போல வாழ மாட்டாயா. இதை என் நினைவா செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா. கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டு சொன்னே, தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னே. கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டு சொன்னே, தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னே. இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன், இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன். வெறும் வார்த்தை அல்ல வாழ்ந்து காட்டிவிட்டேன், வெறும் வார்த்தை அல்ல வாழ்ந்து காட்டிவிட்டேன். இதை என் நினைவா செய்ய மாட்டாயா, என் உடலை ஒன்று உயர மாட்டாயா. பணிவிடை பெற பணியை செய்ய சொன்னே, தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றே. பணிவிடை பெற பணியை செய்ய சொன்னே, தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றே. இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன், இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன். உன்னை வாழச் செய்ய வாழ்ந்து காட்டிவிட்டேன், உன்னை வாழச் செய்ய வாழ்ந்து காட்டிவிட்டேன். இதை என் நினைவா செய்ய மாட்டாயா,
என் உடலை உண்டு உயர மாட்டாய குருதி அருந்தி தீர்ந்த மாட்டாயா என் குருதி அருந்தி தீர்ந்த மாட்டாயா என்னை போல வாழ மாட்டாயா நீ என்னை போல வாழ மாட்டாயா இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா என் உடலை கொண்டு உயர மாட்டாயா. இப்போ வா. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வாதமான நாளிலே உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆலயத்துக்கு வந்த யாரோ ஒருத்தர் வந்து இந்த மொபைல் ஃபோன், இந்த செல்லை வந்து என்ன செஞ்சிட்டாங்க, வச்சுட்டு போயிட்டாங்க. இது யாருக்குள்ளதோ வந்து திருத்தல விற்பனை அங்காடியிலே பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இல்லை உள்ள ஒரு அந்தோணியார் படம் இருக்குன்னு வந்து பெற்றுக்கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்நாளிலே நம் மத்தியிலே வந்திருந்து நமக்காக உதவி செய்கிற அனைத்து அருள் தந்தையர்களையும், குறிப்பாக அருள் தந்தை ஆரோக்கியராஜ், அருள் சகோதரர் ஆபிரகாமை நாம் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். அன்புக்குரியவர், உங்களுக்கு முக்கியமான கை தட்டுங்க. ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, இப்போ வந்து இன்றைக்கு வந்து நான் கரெக்டாக 12:45 நம்முடைய ஆசீர்வாதம் முடிவிட்டது. அதுக்கு அடுத்தபடியாக நாம் என்ன செய்தோம் அப்படின்னா, உடனே நவநாள் ஆரம்பிச்சிட்டோம். நவநாள் முடிஞ்ச உடனே பூசகருத்து வாசித்து நேரத்துக்கு என்ன செஞ்சிட்டோம், திருப்பலி ஆரம்பித்து விட்டோம். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, அந்த ஆசனத்துக்கு போய் வரிசையில் நிற்கவங்களை தான் நான் குறிப்பாக சொல்கிறேன். அடுத்த வாரம் நான் முன்னாலே அறிவிப்பு கொடுத்துருவேன். எதுக்கு அப்படின்னா, அறிவிப்பு கொடுக்குறத வந்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். சாப்பிட்றது 2வது தான். ஏன்னா 2வது திருப்பலிக்கு முழுவதுமாக என்ன செய்ய வேண்டும், பங்கெடுக்க வேண்டும். ஆசீர்வாதம் முடிகிறது வரை திருப்பலி என்ன செய்ய வேண்டும், பங்கெடுக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் திருப்பலியில் கிடைப்பதுதான் முதல் ஆசனம். அதுக்கு அடுத்தபடியாக 2வது ஆசனம். சரிதானா? அதனால் பிரதர் மந்திரிக்க போயிட்டார், மந்திரிக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. சாப்பாடை நான் வந்து மந்திரிக்கன்னு சொல்லிடுங்க. ஒருத்தர் போய் பிரதர் சாப்பாடை மந்திரிக்க வேண்டாம், ஃபாதர் வருவார்னு சொல்லுங்கள். அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கு, அவர் போயிட்டுருக்கார். அதனால் திருப்பலி முடிந்த பிறகு தான் உணவு என்ன செய்யப்படும், பரிமாறப்படும். சரிதானா? நான் இந்த அறிவிப்பு முதலே கொடுத்துருது. ஏன்னா யாருக்கு சொல்லணுமோ அவங்க வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க, அவங்க கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக. அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் வந்து ஆலயத்துக்கு வந்து வருகிற பொழுது அன்புக்கினியவர்களே, உங்களுக்கு வந்து பூசக்கிறதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. நீங்கள் எழுதி கொண்டு வாங்க. சரிதானா? ஆனால் நீங்கள் எழுதி கொண்டு வருகிற பொழுது அந்த ஃபார்மேட்டில் ஒரு சில காரியங்கள் தான் இருக்கும், மற்ற காரியங்கள் அதில் என்ன செய்யாது, இருக்காது. அதனால் சிலர் வந்து அதை வாசிக்கலையே அப்படி நீங்கள் சொல்லி என்ன செய்றீங்க, சில நேரங்களில் வருத்தப்படுறீங்க. அண்டதுன்னு சொல்லலாம், நாங்கள் எழுதி கொடுத்தது வாசிக்கலை. அதில் ஒரு சில காரியங்கள் அதில் என்ன செய்யப்படாது, எழுதப்பட்டிருக்காது. நீங்கள் வந்து உங்களுடைய பேரையே நீங்கள் வந்து நாங்கள் சொல்லலைனாலும் கூட நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா, திருப்பலி ஒப்பு கொடுப்பது குருவானவர். அங்கே இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களுக்காகவும் நாங்கள் என்ன செய்கிறோம், திருப்பலி என்ன செய்கிறோம், உங்களுக்கு என்ன செய்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். அப்படித்தானே? அங்கே இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களுக்காகவும். நான் இன்றைக்கி மறையிற சொல்லுற பாரு, நீங்கள் எண்ணத்தோடு அந்த திருப்பலி கருத்தை ஒப்பு கொடுக்க இந்த ஆலயத்துக்கு வருகிறீர்களோ, உங்கள் எண்ணத்தை ஆண்டவர் பார்க்குறார். அதனால் அந்த எண்ணை வாசிக்கலை, என் பேரை வாசிக்கலை, நான் சொன்னதை வாசிக்கலை அப்படின்னு நினச்சி நீங்கள் என்ன செய்யாதுங்க. தயவுசெய்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் விட உயர்ந்தது உங்களுடைய எண்ணம். உங்களுடைய எண்ணத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதனால் நீங்கள் எண்ணத்தோடு வருகிறீர்கள், நீங்கள் எண்ணத்தோடு கொடுக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதனால் என்னுடைய பேர் வாசிக்கப்படவில்லையே, அந்த காரியத்தை வாசிக்கலை அப்படின்னு நினச்சி வருத்தப்படாதங்க. ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். அவர் என்கிட்ட கேட்டுட்டு உங்களை என்ன செய்வதில்லை, ஆசீர்வதிக்கிறதில்லை. என்கிட்ட கேட்காம தானே உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. சரிதானா? அதனால் உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு. அன்புக்கு நீர்களை அடுத்தபடியாக இந்த அந்தோணியார் கரங்களுக்கு நான் வந்து போன வாரத்தில் வந்து நாங்கள் வந்து என்ன செய்தோம், அது ஒரு அன்பு பரிசு வழங்கினோம். அடுத்த கடைசி செவ்வாய், அது இந்த கார்த்திகை மாதத்துக்கு கடைசி செவ்வாயில் தொடர்ந்து இந்த திருத்தலத்துக்கு நன்கொடைகள் தந்து தாங்கக்கூடிய மற்றவங்களுக்கு, அந்த அந்தோணிய கரங்களுக்கு எல்லாம் மற்றவர்களுக்கு என்ன செய்யப்படும், அன்பு பரிசு வழங்கப்படும் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது கடைசி செவ்வாயில் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாரத்தில் கொடுக்கல. இல்லை, இந்த வாரத்தில் வந்து நாங்கள் என்ன செய்வோம், கொடுத்துருப்போம். நான் திருப்பி சொல்லக்கூடிய காரியம், நடுவில் இந்த வழியை பயன்படுத்துங்க. அந்த வழியோடு நடந்து வருபவர்கள் முன்னதாக, அந்தோணியார்
சிறுவத்தை முன்னால் வச்சுக்கிறது காரணமே நீங்கள் ஆலயத்துக்குள் வருகிற பொழுது ஒரு இறை பிரசனத்தோடு உள்ளே நுழைய வேண்டும் என்பதற்காக தான். சரிதானா? அதனால் நீங்கள் உள்ளே நுழைகிற பொழுது வாகனங்கள் வரக்கூடிய வழி பொது வழி இல்லை, இதுதான் பொதுவான வழி, இதுதான் முகப்பு. இந்த வழியை பயன்படுத்த உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாட்களிலே திருத்தலத்துக்கு நன்கொடை தந்தவர்கள் மணிமுத்தாரை சார்ந்த மீனாட்சி சுந்தர நாச்சியார் 1000, அகஸ்தியப்பட்டை சார்ந்த பிரான்சிஸ் ராணி 1000, வீரவநல்லூரை சார்ந்த இளங்கோ குணசெல்வி 1000, விக்கிபுரத்தை சார்ந்த அகஸ்டிய ராணி 5000, கரடைக்குறிச்சியை சார்ந்த அந்தோணியார்னு கொடுத்துருக்கு, மைக்கேல் ஆஞ்சலோ 500. நன்கொடை தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் நன்றி மன்றாட்டுக்கு எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரை நினைவுகூரும் இந்நன்னாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு அன்புக்குரியவர்களே, இந்த விவிலிய நாட்குறிப்பேடு நம்முடைய திருத்தல விற்பனை அங்காடியிலே விற்பனைக்கு உள்ளது. எல்லா நாட்களுக்கான வாசக குறிப்புகளும் அடங்கியிருக்கிறது. அதை ஒரு பொருள் பெற்றுக்கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே, உம் புகழ் பாடி பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே, உன் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே. ஆலயம் அருள் வேண்டி வந்தோம், அருள் வீசும் திருமுகத்தை கண்குளிர கண்டோம். ஐயா, உன் ஆலயம் அருள் வேண்டி வந்தோம், அருள் வீசும் திருமுகத்தை கண்குளிர கண்டோம். பாரும் எங்கள் நெஞ்சமே, உம்மிடமே தஞ்சமே, பாரும் எங்கள் நெஞ்சமே, உம்மிடமே தஞ்சமே. தேடும் உள்ள அமைதிதனை தந்திடுவாய் ஐயனே, தேடும் உள்ளம் அமைதிதனை தந்திடுவாய் ஐயனே. புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே, உம் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே.
செல்வாக்கு